வேலையில் திறமை மிகுந்தவன் அருண். ஆனால் எளிதில் கோபம் கொள்வது அவனுக்கு ஒரு பழக்கமாக இருந்தது. சிறிய தவறு நடந்தாலும் முகம் சிவந்துவிடும், சிரிப்பு காணாமல் போகும். ஒரு நாள் அலுவலகத்தில் ஒருவரின் சிறிய தவறுக்காக அருண் கடுமையாக கோபப்பட்டான். அவன் சினம் வார்த்தைகளாக வெளிவந்தது. அந்த அறையில் அமைதி மறைந்தது. முன்பு சிரித்துக் கொண்டிருந்தவர்கள் முகம் இறங்கியது. உவகை கலைந்தது. அன்று மாலையில் அனைவரும் சேர்ந்து டீ குடிக்கச் சென்றனர். அருணை யாரும் அழைக்கவில்லை. அவன் தனியாக அமர்ந்தான். நான் கோபப்பட்டதால் வேலை சரியாக நடந்தது. ஆனால் என் மனம் ஏன் மகிழவில்லை என்று எண்ணினான். அடுத்த நாள் அதே சூழ்நிலை மீண்டும் வந்தது. இந்த முறை அருண் கோபத்தை கட்டுப்படுத்தினான். மெதுவாக பேசினான். தவறை சரி செய்ய வழி சொன்னான். அனைவரின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலர்ந்தது. வேலை இனிதாக முடிந்தது. சினம் கொள்ளும் போது எதிரியை உருவாக்குவது பிறரை அல்ல, என் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் தான் என்பதை உணர்ந்தான் அருண். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. சினத்தை விட பெரிய பகை வேறில்லை. அது சிரிப்பையும் மன மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும்.